இன்னைக்கு Thursday மார்னிங் ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடையே தாங்க இன்றைக்கி எந்திரிச்சேன். ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சு நேற்று வந்து பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சேன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மட்டும் பொரியலுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி பொரியலாக செஞ்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி பெருசாலாம் செய்யலைங்க. ஆக்சுவலாக சத்து மாவு வச்சு பேன்கேக் செய்யலான்னு பிளானில் இருந்தேன். பட் கடைசி நேரத்தில் செய்ய முடியல. வெறும் செவ்வாழை மட்டும் கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா பிஸ்கெட், முறுக்கு, அதுக்கப்புறம் நட்ஸ் லட்டுவும் இருந்ததுனால அதையும் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கோட பாசிட்டிவ் நோட் என்னன்னு பார்த்துருவோமா? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தா மனசு அவ்வளோ வலிக்குமோ, நீங்க எவ்வளோ உடைஞ்சு போவீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா மற்றவங்களுக்கு செய்யவே செய்யாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு இல்லைல்ல, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. நீங்க பண்ற தப்பை மறைக்கணுன்றதுக்காக, உங்களை நீங்க நல்லவங்கன்னு காமிச்சுக்கணுன்றதுக்காக மற்றவங்கள தப்பானவங்களா போர்ட்ரே பண்ணாதீங்க. மனிப்புலேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். தப்பை ஒத்துக்கிறதுக்கு கூட தைரியம் வேணும். அதை மாத்திட்டு வாழ்றதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி வாழலாமே. என்ன கரெக்டா?